வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு ஃபுட் சீரீஸ்ல ஒரு ரொம்பவும் ஹெல்த்தியான டிஷ் பத்தி தான் எங்க மாமியார் சொல்லியிருந்தாங்க. முருங்கைப்பூ பொரியல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முருங்கைப்பூ பொரியலுக்கு நாங்க ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். 10 ரூபாய்க்கு முருங்கைப்பூ வாங்கி வச்சிருந்தோம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். 2 முட்டை எடுத்திருக்கோம். முருங்கைப்பூ மட்டுமே பத்தாது இல்லையா, கொஞ்சமா ஆயிடும்ன்றதுக்காக முட்டை சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷா செய்யலாம் தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாமே பொடி பொடியா நறுக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைப்பூவை இந்த மாதிரி தண்ணியில நல்லா அலசி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து, இதுக்கு கடுகெல்லாம் போடக்கூடாது, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் உளுந்து ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வரணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், உளுந்து நல்ல பொன்னிறமா வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம கழுவி நறுக்கி வச்சிருந்தோம் சின்ன வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரைக்கு உப்பு அந்த அளவுக்கு எடுத்துக்காது, ஸோ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைப்பூவை இது கூட சேர்த்துக்கோங்க. முருங்கைப்பூ மட்டும் சேர்த்தா நமக்கு அளவு பத்தாது, ரொம்ப கம்மியாயிடும். அதனாலதான் நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம். முருங்கைப்பூவும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த முட்டைய இதுல உடைச்சு ஊத்திக்கோங்க. நீங்க முட்டையை தனியா ஒரு கிண்ணத்துல உடைச்சு ஊத்திட்டு கூட நீங்க ஊத்திக்கலாம், டைரக்டா அதுல ஊத்தணும்னு இல்லை. இப்ப முட்டையும் இதுல ஊத்தியாச்சு. நம்ம போட்ட சால்ட் உப்பு இந்த முட்டை, கீரை இது எல்லாத்துக்குமே போதுமான அளவு. அதிகமா உப்பு சேர்த்துறாதீங்க. இதை நல்லா இப்ப சிம்ல போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தெரிஞ்சா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல சேர்த்துட்டு இதை நல்லா சிம்ல போட்டு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நம்ம முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைப்பூல வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கு. அதனால கண் பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் இந்த முருங்கைப்பூ அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா கண் பிரச்சனை எதுவா இருந்தாலும் குணமடைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த முருங்கைப்பூவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பால் சுரப்பி அதிகமா சுரக்கும். இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ஆண்களுக்குமே உயிரணுக்களோட எண்ணிக்கையை இது அதிகப்படுத்தும். அதனால இது எப்பெல்லாம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. பூவானது அதிக மருத்துவ குணமிக்கது. இது எப்படியாப்பட்ட மனசோர்வு மற்றும் உடல் சோர்வா இருந்தாலும் போக்கக்கூடியது. அதனால இது நீங்க உணவுல அதிகபட்சமா சேர்த்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பலப்படும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு இது நல்லா பொழு பொழுன்னு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இதை நீங்க சூடா சாப்பிடும் போது, இதை நீங்க வெறுவாயில சாப்பிடும் போதே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாதத்துக்குடியும் நீங்க வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இதுல கொஞ்சமா நெய் கலந்து கொடுங்க, அது இன்னும் கூடுதல் டேஸ்டா இருக்கும். இது பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு, ஃபீட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபுட்னே சொல்லலாம். இதுல அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட குழந்தை வெளியில ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. அவ்வளவுதான். இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா இதை வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching.